பசங்களா, மழைநீர் சேமிப்புனா என்ன சொல்லு. மழை பெய்யும் போது அந்த நீரை சேமித்து வைக்கிறது தான் மழை நீர் சேகரிப்பு மேடம். குட். அந்த மழை நீரை நிலத்தில் சேமிக்க நாம் என்ன செய்யலாம்? அதுக்கு தான் மீன் நிரப்பத்தை அமைக்கிறாங்க மேடம். ரொம்ப சரியாக சொன்னேன். நீங்கள் எல்லாரும் இதை வானவில் மன்றத்தில் படிச்சிருக்கீங்க தானே? ஆமாம் மேடம். ஏய், இங்கே பாருங்க, சோனு நல்லா மழை பெய்யுது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் ஏற்கனவே மாணவியல் மன்றத்தில் படித்த மாதிரி மழை நீர் நிலத்துக்குள்ளே போயிட்டு எப்படி உயிராக மாறுதுங்கிறத நேரடியாக போய் பார்க்கலாம். ஓகே மேடம். இப்போ நம்ம பள்ளி வளாகத்திலேயே மீள் நிரப்பு தண்டு ரீசார்ஜ் ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, அங்கே போய் நேரடியாக பாருங்கள். இங்க பாருங்க, இதான் மழை நீர் மீள் நிரப்பு தண்டு. பாருங்க, இதுல தான் நீர் போய் நிலத்தடி நீரா மாறுது. இதுல மண், கிராவல், கல் மாதிரி அடுக்குகள் இருக்கும். இதுக்குள்ள நீர் போய் ஃபில்டராய் சுத்தமான நீரா வருது. இதனால நிலத்தடி நீர் உயரும், உப்பு தண்ணீர் குறையும், குடிக்க நல்ல சுத்தமான நீர் கிடைக்கும். மழை நீர் கடலுக்கு வீணா போகாம இந்த தண்டு வழியா போய் நிலத்தடி நீர் உயரும். நான் வேளாண்மை வளரும், மண்ணதிப்பு தடுக்கப்படும். பெரிய பெரிய இடத்துல மட்டும் அமைக்காம இந்த மீன் நிரப்பு தண்டை நம்மள மாதிரி ஸ்கூல்லையும் வீட்லயும் கூட அமைக்கலாம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துல இது மாதிரி 1000 மீன் நிரப்பு தண்டு அமைச்சிருக்காங்க. மக்களோட முக்கிய பிரச்சனை இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் பற்றாக்குறை வராம இருக்க மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அவசியமானது. இதனாலதான் நிலத்தடி நீர்வளம் மேம்பட்டு கிராமங்களுக்கு நீண்டகால நீர் பாதுகாப்பு ஏற்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இத்தகைய மாபெரும் நோக்கத்தினை நிறைவேற்றுவதற்காக மழைநீர் சேமிக்க திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரே ஆண்டில் 1000 மீள்நிரப்பு தண்டுகள் அமைக்கப்பட்டு தற்போது சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த மீள்நிரப்பு தண்டுகள் மூலம் மழைநீர் வீணாகாமல் தடுக்கப்பட்டு நிலத்தடி நீர்மட்டமும் இம்மாவட்டத்தில் கணிசமாக உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் இன்று மழைநீர் சேமிப்பில் முன்னுதாரணமான மாவட்டமாக திகழ்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.